என்பதாக இந்த உணவு அமைப்புப்படுத்தி அருளை வெளிப்படுத்தி பல்வேறு மகான்கள் மூலமாக அறிவுரைகளை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை காப்பாற்றி வருபவர்கள் பொருளும் பொருளும் என நிலமாடும் என்பதாக வாக்காகவும் அர்த்தமாகவும் இருந்து ஆதி தம்பதிகளாக இருப்பவர்கள் பார்வதி பரமேஸ்வரர். மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரர். அம்மனுக்கு இங்கு விஷாலாட்சி அம்மன் என்று பெயர். சிவபெருமானுக்கு இந்த லாலாப்பேட்டையிலே வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சவுண்ட் குறைச்ச விஸ்வநாதர் என்று பெயர். விஷாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதர் கோவில். விஷாலாட்சி என்றால் என்ன பொருள்? காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி. காமாட்சி காமாட்சி என்பது விருப்பங்களை தன்னுடைய பார்வையினாலேயே நிறைவேற்றி தருபவர். யாருடைய விருப்பம்? என்ன விருப்பம்? பக்தர்களுடைய விருப்பம். என்ன விதமான விருப்பம்? அதாவது அனுமதிக்கப்பட்ட விருப்பம். விருப்பம்னு சொன்னா நமக்கு சம்பந்தப்பட்டது. நாம் எதை கோரிக்கையாக வைக்கலாமோ அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க முடியும். இஷ்டத்துக்கு சாஸ்திரங்களுக்கும் நம்முடைய ஐதீகத்திற்கும் விரோதமில்லாத நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான கல்வியோ நல்ல புத்தியோ நல்ல மனதோ நல்ல வளமோ நல்ல செல்வங்களோ நல்ல குழந்தைகளோ நல்ல நண்பர்களோ இதெல்லாம் அன்பு அகலாத மனைவி என்ன உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நட்பு என்றெல்லாம் ஒரு லிஸ்ட் சொல்றாங்க, ஒரு வரிசை. அந்த மாதிரி நல்ல கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை, நியாயத்திற்கு விரோதமில்லாத கோரிக்கைகளை, பக்தி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருபவள் காமாட்சி அம்மா. காமம் என்றால் கோரிக்கை. அந்த இடத்துல அர்த்தம் கோரிக்கைன்னு அர்த்தம். விஞ்ஞாபனம், வேண்டுகோள். இப்போ மீனாட்சி, அடுத்தது மீனாட்சி அம்மன். மீன் தெரியும் உங்களுக்கு எல்லாம், பல கோவில்லையும் அந்த மீன் இது போட்டிருக்காங்க தூண்ல எல்லாம். அந்த காலத்து கொடியில அது ஒண்ணு, மீன் கொடி, வில்லு கொடி, இது மாதிரியான கொடியில மீனும் ஒரு கொடி. மதுரையில இருக்கக்கூடிய அம்மனுக்கு பெயர் மீனாட்சி அம்மன். தசாவதாரம், 10 அவதாரங்கள்ல முதல் அவதாரமாக கருதப்படுவது மீன் அவதாரம். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், இப்படி பல அவதாரங்கள். அதுல முதல் அவதாரம் மீன். மீன் உருவத்திலே வந்தார்.
எதையோ கண்டுபிடித்து நம்மிடத்திலே ஒப்படைப்பதற்காக வந்தார். காணாமல் போன ஒரு பொருளை, தேவையான ஒரு பொருளை கண்டுபிடித்து கொடுப்பதற்காக ஏற்பட்ட அவதாரம் அந்த மீன் அவதாரம், மத்ஸ்யாவதாரம். அப்படி என்ன பொருள் காணாமல் போகிவிட்டது? அப்படி உலகத்திற்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன என்றால் வேதங்கள். அந்த வேதங்களை காப்பாற்றி, கண்டுபிடித்து காப்பாற்றி மனித குலத்திற்கு அளித்தவர். வேதான் உத்தரதே ஜெகன் நிவகதே பூகோளம் உத்பிப்ரதே. ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு நோக்கத்திற்காக வந்தது. இரண்யகசிபு, இரண்யாட்சன் என்கிற அசுர சக்திகளிடமிருந்து உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டது நரசிம்ம அவதாரம். தானம் அளிக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். தானமும் தர்மம்தான் இந்த உலகத்திற்கு முக்கியமானது என்பதை தெரிவிப்பதற்காக மகாபலி சக்கரவர்த்தி என்கிற அந்த சக்கரவர்த்தியை ஒரு காரணமாக கொண்டு வந்த அவதாரம் உலகளந்தார் அவதாரம். இந்த மீன் அவதாரத்திலே பெருமாள் வந்து வேதத்தை காப்பாற்றினார். வேதங்களை தேடிக்கொண்டு 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 அப்படியே கண்டுபிடித்து கொடுத்தார். அப்படி இறைவனாலேயே தேடி கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது அவ்வளவு முக்கியமானது. அது இல்லைன்னா சில விஷயம்லாம் இருக்கும், சரி இல்லைன்னா பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னாலும் சரி வேற ஏதோ சாமான வச்சு முடிச்சுக்கலாம். இப்போ காத்து ஃபேன் போடுறாங்க, இல்லைன்னா விசிறி இல்லைன்னா ஏதோ ஒரு காகிதத்தை வச்சு ஏதோ காத்து வந்தா சரி அப்படிங்கிறது. அந்த மாதிரி இல்லை. வேதம் என்பது கட்டாயம் இருந்தாக வேண்டும். உலகத்திற்கு அத்தியாவசிய தேவை, தேவை என்று உண்டு, அத்தியாவசிய தேவை என்பது உண்டு. இது இல்லாவிட்டால் உலகத்திற்கு நல்லதல்ல. இது இருந்தே தீர வேண்டும். இது கட்டாயம் நமக்கு தேவை. அப்படி என்ன இருக்கிறது அந்த வேதங்கள்ல என்றால், மனிதர்களாகிய நாம் முதல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். மனிதர்களாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் சிறந்த மனிதர்களுக்கு உரிய அடையாளங்களுடன் இருக்க வேண்டும். முடிந்தால் நாம் முனிவராகலாம், முனைந்தால் முனிவராகலாம். மேற்கொண்டும் முனைந்து 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 முயற்சி பண்ணினால் இறைவனாகவும் ஆகலாம். ஆனால் முதல்ல நாம் மனிதனாக இருக்கிறோமா? மனிதனுக்குடைய சுபாவங்கள், இயல்புகள், குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள்லாம் நம்மிடத்திலே நல்ல முறையிலே அமைந்திருக்கிறதா என்றால், அந்த மனித இயல்புடன் மனிதன் வாழ்வதற்கு இந்த வேதங்கள், மறைகள், 4 மறைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நாம் தமிழிலே சொல்லி வருகிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இப்படி எளிய தமிழிலே உயர்ந்த கருத்துக்களை நாம் சொல்லி வருகிறோம். அந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் எங்கிருந்து தெரிந்து கொண்டோம் என்றால், அந்த வேதங்களிடமிருந்துதான் நாம் தெரிந்து கொண்டோம். மாதృదేவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, சத்யம் வத, தர்மஞ்சர, அதிதி தேவோ பவ. இப்படியெல்லாம் ஸ்வரங்களுடன் மந்திரங்கள் அமைந்திருக்கின்றன. இங்கு யாகசாலையிலே பூஜை செய்கிறார்கள் என்றால் அதிலே ஸ்வரங்களுடன் தியான ஸ்லோகங்களை சொல்லி இந்தந்த விதமான யாகசாலை அமைய வேண்டும். வட்டமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா முக்கோணமாக இருக்க வேண்டும், இல்லை சதுர வடிவத்திலே இருக்க வேண்டும்
இப்படி விதவிதமான யாகசாலைகள் இந்தந்த தெய்வத்திற்கு இந்தந்த முறையிலே இந்த வடிவத்திலே யாகசாலை அமைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் என்ன ஐதீகம் இருக்கிறதோ சாஸ்திரம் இருக்கிறதோ அதன்படி இந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்து 1000 முறை 10,000 முறை எல்லாம் செய்து நாடி சந்தானம் என்பதாக தர்பையில இந்த மூஞ்சியில மூஞ்சி என்று சொல்வாங்க முஞ்சி என்று சொல்வாங்க தர்பை இதுல எல்லாம் கனெக்ஷன் எலக்ட்ரிக் கனெக்ஷன் மாதிரி இது ஒரு மந்திர சக்தியை கர்ப்பகிரகத்தோடு விமானத்தோடு கோபுரத்தோடு சேர்த்து வைத்து இந்த மந்திரங்களிலே பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதன் அன்றாட வாழ்க்கையிலே அன்புடனும் கட்டுப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் நல்லதிலே சுதந்திரம் வேண்டும், கெட்டது செய்யாமல் இருப்பதற்கு கட்டுப்பாடு வேண்டும். கட்டுப்பாடுன்னு சொன்னா அது ஒரு தெளிவு வேண்டும். இப்படியாக மனிதனுக்கு அனைவருடனும் நல்ல இணக்கம் நல்லிணக்கம் என்று சொல்லுகிறோம். மத நல்லிணக்கம் இலக்கம் இல்லைன்னா வேலை நடக்கலைன்னா சுணக்கம்னு சொல்றோம். இணக்கம்னு சொன்னா 2 பேரும் ஒத்து போறாங்க, சீக்கிரம் வேலை நடந்துரும் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டட வேலை நடக்கிறதுன்னா எல்லாரும் ஒத்து போகணும். எலக்ட்ரீஷியனு, சுண்ணாம்பு படிக்கிறவங்க, மேஸ்திரி, சித்தாளு, பெரிய ஆளு எல்லாரும் சேர்ந்தாதான் இணக்கமா இருந்தாதான் அந்த வேலை நடக்கும். அது போன்று இந்த இணக்கம் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து நிர்வாகம் வரையிலே அந்த இணக்கத்தை அந்த அன்பை போதிப்பது வேதம். அப்படிப்பட்ட வேதங்கள் இந்த மீனாட்சி அம்மனை தேடுகின்றன. வேதங்களை தேடிக்கொண்டு பெருமாளானவர் ஒரு யுகத்திலே வேதங்களை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தார். இன்னொரு யுகத்துல அந்த வேதங்கள் மீனாட்சி அம்மன், அதாவது வேதங்களாலேயும் அறியப்படுகின்ற வேதங்களாலேயே அறியப்படுகின்ற வேதங்களும் முக்கியமாக கருதக்கூடிய ஞான சக்தியாக அந்த மீனாட்சி அம்மன் விளங்கி வருகிறார். மீனாட்சியும் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்ய வாராநிதியும். காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன். 3வது அம்மன் விசாலாட்சி அம்மன். காசியிலே இருக்கக்கூடிய அம்மன் விசாலாட்சி அம்மன். காசினியிலே இந்த பூ உலகத்திலே நமக்கு அந்த விசாலாட்சி என்கிற சுபாவம் வேண்டும். என்ன சுபாவம் விசாலாட்சின்னா? விசாலமான மண்டபம்ங்கிறோம், விசாலமான தோட்டம்ங்கிறோம், விசாலமான மாளிகைங்கிறோம். விசாலம் என்றால் அகலமானது. நல்ல கருத்துகள் நம்முடைய மனதிலிருந்து அகலாமல் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் குறுகியதாக இல்லாமல் அகலமானதாக இருக்க வேண்டும். அகல ரயில் பாதைங்கிறாங்க. சௌரியமா நிறைய போறோம். அதாவது அனைவருக்கும் இடம் அளிக்க வேண்டும். பணக்காரர்களுக்கும் சரி, படித்தவர்களுக்கும் சரி, ஏழைகளுக்கும் சரி, படிக்காதவர்களுக்கும் சரி, உழைக்கக்கூடியவர்களுக்கும் சரி, உழைக்க நினைத்து உடம்பு முடியாமல் இருப்பவர்களுக்கும் சரி. அதுக்காக உழைக்காம வேண்டாம் நினைக்கிறோம் அப்படின்னு. படிப்பு இருந்தாலும் படிப்பு இல்லாவிட்டாலும் நல்லதை நினைக்கக்கூடிய அனைவருக்கும், ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, அனைவருக்கும் கருணை உள்ளத்தோடு இருந்து அந்த விசாலாட்சி அம்மன், அந்த விசாலாட்சி அம்மனானவள் அனைவருக்கும் கருணையை பொழிந்து மேடு பள்ளம் இருட்டு வெளிச்சம் எல்லாத்துக்கும் எல்லாம் தேவை. சில சமயம் மேடு தேவை, சில சமயம் பள்ளம் தேவை. மேடுன்னா வசதி, பள்ளம்னா மட்டும் இல்லை. அந்தந்த நேரத்துக்கு மேடும் உபயோகப்படும், பள்ளமும் உபயோகப்படும்.
ஒரு மாதிரி குஜராத்துக்கு நம்முடைய பெரியவர் இப்ப ராமேஸ்வரத்து போயிருக்காங்க. பெரியவர் அங்க வந்து யாத்திரை பண்ற அப்ப யானை எல்லாம் கூட யாத்திரையில வரும், லாரியில ஏற்றி எடுத்துன்னு போவாங்க, அடுத்த ஊருக்கு கூட்டுன்னு போவாங்க. அந்த யானை ஏத்துறதுக்கு இடம் வேணுமே, கொஞ்சம் மேடா இருக்கிற பக்கத்துல லாரி போய் நிற்கும், யானை எப்படி வரும், ஏறி போயிடும். அதே பயிர்ல நீங்க போய் மேடா இருக்குன்னா தண்ணி பயிர் ரொம்ப பள்ளமா தான். மேடு பள்ளம் என்பது அந்தந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி தேவை. இந்த விசாலாட்சி அம்மன் அனைத்து இடத்திற்கும் தன்னுடைய கருணையை காட்டி அனைவரையும் காப்பாற்றி வருபவர். அங்கே அன்னபூர்ணா தேவியும் இருக்கு, காசியில அன்னபூர்ணா விசாலாட்சி. அனைவருக்கும் பசியை போக்க வேண்டும், தாகத்தை போக்க வேண்டும். தண்ணீர் பந்தல் வைக்கிறார், தாகம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தண்ணீர் பந்தல் வைக்கிறார். பிரபா என்று பெயர், சமஸ்கிருதத்திலே பிரபா என்று பெயர். அந்த தண்ணீர் பந்தல் கிராமங்களிலேயும் வைக்கும் மரபு உண்டு. வசந்த மாதவ பூஜை என்பதாக ஒரு பூஜை செய்து அந்த தண்ணீர் பந்தலை ஆரம்பிப்பார்கள். விசிறி எல்லாம் கொடுத்து அந்த பூஜை செய்து பழைய காலத்திலிருந்து அந்த தண்ணீர் பந்தல் வைப்பது மரபு. அன்னபூர்ணா தேவியாகவும் விசாலாட்சி அம்மனாகும். சுவாமியினுடைய பெயர் விஸ்வநாத். விஸ்வம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹ பூத பவ்ய பவத் பிரபு. பூத பவ்ய பவத் பிரபு. நிகழ்காலம், எதிர்காலம், பழைய காலம், எல்லா காலத்திற்கும் நன்மையை கொடுக்கக்கூடியவர். இன்னைக்கு மாத்திரம் நேர பார்க்கும் போது மாத்திரம் நல்லது, நேற்றுக்கு செஞ்சாருங்க இன்னைக்கு ஒன்றும் செய்யறது இல்லை. அவர் நேர பார்க்கும் போதுதான் செய்வாரு, அப்புறமா அவரை போய் பார்க்கறதே கஷ்டம். அப்படிலாம் இல்லை. 3 காலத்திலேயும் முக்காலத்திலேயும் நமக்கு நல்லதை செய்வார். விஸ்வம், விஸ்வம் என்றால் உலகம். இந்த உலகம் அனைத்திற்கும் புழுவாய் பிறக்கினும் உன்னுடைய பாதங்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்றார். எந்த பிறவியை எடுத்தாலும் அந்த இறைவனை நாம் மறக்கலாகாது என்பதாக நம்முடைய முன்னோர்கள். பிறவி மாறலாம், பிறவி எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த ஜென்மாவில இந்த ஊர்ல இந்த பேர்ல இங்க இருக்கும், முன் ஜென்மா என்னமோ பின்னாடி வரக்கூடிய ஜென்மா என்று தெரியாது. எந்த ஜென்மாவை எடுத்தாலும் எந்த பிறவியை எடுத்தாலும் அந்த இறைவனை மறக்காமல் நாம் பக்தியோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உலக அனைத்திற்கும் நாதராக, விஸ்வநாதராக இருக்கக்கூடியவர் இந்த சிவபெருமான். இப்படிப்பட்ட இந்த அருமை பெருமையுடைய இந்த கிராமத்திலே 2 கோயில்களும் பக்கத்திலேயே அமைந்திருக்கின்றன. சிவ விஷ்ணு ஆலயம், அக்ரஹாரம் என்று அந்த காலத்திலே பெயர். ஏதோ வந்தோம், அது என்னன்னு தெரியல. அக்ராவரம்னு ஒரு ஊர் பார்த்தோம். அது அக்ரஹாரமோ இல்லைன்னா அக்ரஹாரமோ தெரியாது. சில ஊருக்கு அக்ரஹாரம்னு பேர் இருக்கு. அந்த காலத்திலே இந்த பக்தியை பரப்பக்கூடிய வேதம் படித்தவர்கள், சாஸ்திரம் படித்தவர்கள், சைவ ஆகமம், வைணவ ஆகமம், ஆயுர்வேதம், சங்கீதம், நாட்டியம், இதை பற்றியெல்லாம் அறிந்து தெரிந்து வைத்தவர்கள் இந்த பிராமணர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அக்ரஹாரம் வைத்து இந்த கோவில்ல 6 கால பூஜை. ஒரு காலம் இல்ல, நிறைய 6 முறை பூஜை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வைத்து நிலங்களை எழுதி வைத்து தெப்போத்சவம் நடத்த வேண்டும் என்பதற்காக குளங்களை வெட்டி கோவில்களை கட்டி சத்திரங்களை எல்லாம் அமைத்து நம்முடைய இந்து சமய கருத்துகள், இந்து சமயத்தினுடைய பிரச்சாரம் நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு ஒரு நல்ல அமைப்பை
அந்தந்த கிராமத்திலே வைத்து கிராம சக்தி கோவில்களையும் அமைத்து, ஐயனார் கோவில், அம்மன் கோவில், இப்ப பார்த்தோம் பஞ்சலோக விக்கிரகங்கள்ல இந்தூர் அம்மன் கோவில் விக்கிரகம் இங்கு வைத்திருக்கிறார், பஞ்சலோக விக்கிரகம், உற்சவ விக்கிரகம் வைத்திருக்கிறார். இப்படி பல கோவில்களையும் கிராமத்தை சுற்றி அமைத்து கிராம நிர்மாணம், டவுன் பிளானிங் என்று இன்றைக்கு நாம் சொல்லி வருகிறோம். அந்த காலத்துல கிராமம்னு சொன்னால் இந்த திக்கில இந்த சுவாமி இருக்க வேண்டும், இங்கு தீர்த்தம் இருக்க வேண்டும், இங்கு மரம் இருக்க வேண்டும், இங்கு மடப்பள்ளி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வைத்து அந்த இறைவனுடைய சக்தியை ஆண்டனாங்கிறோம். இப்ப ஏதோ இந்த டிவி எல்லாம் தெரியணும்னா இதெல்லாம் சொல்றோம். இந்த இறை சக்தியை நமக்கு வரவழைத்து வரக்கூடியவர்கள் துளசியோ தீர்த்தமோ விபூதியோ குங்குமமோ இறைவனுடைய பிரசாதத்தை பெற்று இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இந்த கோவில்களை அமைத்து, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். அதாவது கோவில் என்பது மிக 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 தேவையான ஒன்று என்பதாக வைத்து தினமும் அங்கு கலச பூஜை நடைபெற்று மணி அடிக்கிறாங்கன்னா அது எதுக்குன்னா, குருவே கண்டாரவந்தத்ர தேவதா ஆஹ்வான லாஞ்சனம், தேவதைகளை கூப்பிடுகிறார்கள். இதெல்லாம் ராட்சசர்கள்லாம் அவங்கெல்லாம் கிளப்பி தேவர்கள்லாம் கூப்பிடுறதுக்காக இந்த மணி. இப்படிப்பட்ட பூஜைகள்லாம் நடத்தி நைவேத்தியம் நடத்தி இறைவனுடைய பார்வை பட வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய நைவேத்தியம் சாப்பாடு இறைவனுடைய அருள் கட்டாட்சம் பெற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரியாது. நம்முடைய பார்வைக்கு என்ன சக்தின்னு நமக்கு தெரியாது. வேற மாறுதலான சக்தி வேணா இருக்கலாம். அதாவது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி பெற்றது இறைவனுடைய பார்வை. ஏதாவது குறைவு இருந்தால் நீக்கி, நல்லது இருந்தால் மேலும் வளர்த்து, அப்படிப்பட்ட இந்த இறைவனுடைய கட்டாட்சத்தோடு இந்த பிரசாதத்தை பக்தர்கள்லாம் உட்கொண்டு அருந்தி நல்ல சிந்தனையை மேன்மேலும் வளர்ப்பதற்காக ஏற்பட்டது. கோவில் என்பது ஒரு ஸ்தாபனம், வெறும் கட்டடம் மாத்திரமல்ல. 64 கலைகளை, ஆயகலை 64 தெருக்கூத்திலிருந்து ஆரம்பித்து பல்வேறு சாஸ்திரங்கள் வரையிலே ஜபம் செய்பவர்கள், தியானம் செய்பவர்கள், யோகாசனம் செய்பவர்கள், பாராயணம் செய்பவர்கள், கச்சேரி செய்பவர்கள், பஜனை செய்பவர்கள், தேவாரம் பிரபந்தம் பாடுபவர்கள், திருப்பாவை திருவம்பாவை பாடுபவர்கள், இப்படியாக பலதரப்பட்ட பக்தர்கள் ஆன்மீக நெறியை தெரிந்து கொள்வதற்கு, வளர்த்து கொள்வதற்கு, சேர்ந்து பணியாற்றுவதற்கான இடம் இந்த ஆலயங்கள். ஆகவே ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஆலயங்களை நாம் நன்றாக அமைக்காத இடத்திலே அமைத்து, அமைத்த இடத்திலே பராமரித்து, பராமரிக்கக்கூடிய இடத்திலே வளர்த்து மேன்மேலும் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். ஆன்மீகத்தை வளர்ப்பதன் மூலமாக மனிதனுடைய மனது வளர்ச்சி அடைகிறது. மனம் குன்றியவர்கள் சொல்றார், மனம் வளர வேண்டுமானால் ஆன்மீகம் வளர வேண்டும். ஒரு நாளிலே வளரக்கூடியதல்ல, ஒரு மனிதனால் வளர்க்கக்கூடியதும் அல்ல. அனைவரும் இசைந்து இறைவனுடைய பெயரை இசைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையிலே இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு ஊரிலே இருந்தாலும், லாலாப்பேட்டை கிராமவாசிகள் பிற மாநிலத்திலே பிற ஊர்களிலே இருந்தாலும் அனைவரும் வந்து இன்னும் சில பேரும் இந்த ஊரை விடாமல் இந்த ஊர்ல இருந்து கைங்கரியங்களை செய்து கொண்டு இப்படியாக இந்த கிராமத்தினுடைய ஈடுபாட்டை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளித்து நல்ல முறையிலே திருப்பணி நடைபெற்று நாளை தை மாதம் 6ஆம் தேதி
கும்பாபிஷேகம் இங்கிலீஷ் 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. நாம் நம்முடைய மொழி, நம்முடைய மரபு, நம்முடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் மறக்காமல், அன்றன்றைக்கு புதிய முறைகள் வந்து கொண்டிருக்கின்றன. பல துறையிலேயும் வருகிறது. கட்டடம் கட்டுவதில் பழைய முறையில் புதுசா வந்திருக்கு, விவசாயத்தில் புதுசா வந்திருக்கு, நிர்வாகத்தில் புதுமை வந்திருக்கிறது எல்லாம். ஆனால் ஆன்மீகத்திலே நாம் பழமையை தேடி செல்ல வேண்டும். அந்த பழம்பெரும் கோயில்களை பல 100 ஆண்டுகளாக அபிஷேகம் செய்து, அர்ச்சனை செய்து, நைவேத்தியம் செய்து, தீபாராதனை செய்த கோயில்களிலே ஒவ்வொரு கிராம கோவிலுக்கும் முக்கியத்துவம் அளித்து சிங்கப்பூர்ல, மலேசியாவிலே, அமெரிக்காவிலே புதிதாக கோயில்களை கட்டுகிறார்கள். அங்கேயும் பூஜைக்கு போறாங்க. ஆனாலும் கிராமத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை மேன்மேலும் நாம் உற்சாகப்படுத்தி பெருமாள் கோவிலேயும் ஈஸ்வரன் கோவிலேயும் நித்திய பூஜை சிறப்பாக நடைபெற வேண்டும். கும்பாபிஷேகம் நல்ல முறையிலே நடைபெற இருக்கிறது. 480 கலசங்கள் விசாரிச்சோம். சுமார் 500 கலசங்களுக்கு ஏற்பாடு செய்து மிக சிறப்பான முறையிலே 30லிருந்து 40 குருக்கள்கள் வேலூர் மற்ற பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். நல்ல முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. புதியதாக கட்டப்பட்ட, போன முறை புதியதாக கட்டப்பட்ட ஐயப்பன் சன்னதிக்கும் விசேஷமான அபிஷேகம்லாம் நடைபெற இருக்கிறது. நல்ல முறையில் ஆந்திராவிலிருந்து நிறைய பேர் வராங்க சபரிமலைக்கு. அந்த அளவுக்கு நல்ல பக்தி பரவி வருகிறது. நல்ல முறையில் கட்டிருக்கிறார். இந்த இடத்துல வேற என்ன விசேஷம்னா, கோவிலோடு சேர்ந்து இந்த பக்தர்களுடைய சிறப்பெல்லாம் இருக்கு. மண்டபம்லாம் கட்டியிருக்கீங்க. புதிதாக நூதனமான மண்டபம், ஆன்மீக அரங்கம் நடைபெறுவதற்கான கோவிலே பிரசங்கம் நடைபெற வேண்டும். அதுக்கு நிறைய இந்த கிருபானந்த வாரியார் மாதிரி நிறைய பேர் தயார்படும், தமிழாசிரியர்லாம் தயார்படும். இந்த இடத்திற்கு மிகச் சிறப்பு என்னவென்றால், நாம் இப்பொழுது 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்கில கணக்குப்படி கலியுகம் கணக்கு அது வேற. 5000 வருஷம் ஆயிருக்கிறது கலியுகம் பிறந்து. இந்த போன நூற்றாண்டிலே 100 ஆண்டு காலம் நம்மிடையே வாழ்ந்து, அவரிடையே நம்ம அதான் அவர் நம்முடைய, அதாவது 100 வருஷ காலம் ஆன்மீகத்திற்காக சிறு வயதிலேயே 13 வயசிலேயே கலவையிலே ஆன்மீக பொறுப்பை ஏற்று, இங்க பக்கத்துல தான் இருக்கு கலவை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்கு ஏற்று இந்த கலியுகத்திலே ஆன்மீகத்தை பற்றிய உரையின் மூலம் விளக்கம், வழிபாட்டின் பார்த்துப்பா ஆஃப் பண்ண ஆஃப் பண்றியா, என்ன பண்ற? இந்தாப்பா பாப்பா, நீ இப்படி நீ இப்படி வந்து நம்பி ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா. என்னது நீ இப்படி வந்து பெல்லும் யாரும் உரசிருக்காங்களா? இந்த 100 ஆண்டு காலம் ஆன்மீகத்திற்கு தன்னுடைய உரையின் மூலமாக விளக்கம் அளித்து, தன்னுடைய உபதேசங்கள் மூலமாக விளக்கம் அளித்து, தன்னுடைய பூஜை முறைகள் மூலமாக விளக்கம் அளித்து, தான் கடைபிடிக்கக்கூடிய மௌனத்தின் மூலமாக, தான் கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள் மூலமாக, தான் கடைபிடிக்கக்கூடிய தான தர்மங்களின் மூலமாக இந்த ஆன்மீகத்திற்கு என்ன ஆன்மீகத்திற்கு ஒரு சிறந்த விளக்கத்தை அளித்து 100 ஆண்டு காலம்
ஆன்மீகத்தை பரப்பிய நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் இந்த இடத்திற்கு லாலாப்பேட்டைக்கு 1984 நம்முடைய பெரியவர்களுடன் சேர்ந்து இந்த இடத்திற்கு வந்து பல நாட்கள் இங்கே தங்கி இருந்து இந்த பக்கத்து கட்டடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த காலத்துல நம்ம இருந்த இடத்த கூட பார்த்தோம். 1984 கர்னூல்ல இருந்து கிளம்பி, ஆந்திர மாநிலம் கர்னூல்ல இருந்து கிளம்பி பாத யாத்திரையாக அவர் இந்த ஊருக்கு வந்த போது 91 வயசு, 91 வயசு இந்த ஊருக்கு வரும்போது. அந்த வயதிலே பாத யாத்திரையாக வேலூருக்கு வந்து அந்த சித்தூர் வழியிலே வரவேற்பு அளித்தார்கள். மாருதி காலேஜ் பக்கத்துல சித்தூர். அது அதுக்கு ஏற்கனவே முன்னாடி வந்திருக்கார். நமக்கு தெரிஞ்சது 84 சொல்றோம். அந்த வயதிலேயும் பல கிராமங்களுக்கு, ரத்னகிரி, இந்த வீராணம், பல ஊருக்கெல்லாம் வந்து எசையனூர், கலவை, இந்த சிறுகாவேரி பாக்கம், ராணிப்பேட்டை, இங்கே ஒருங்கெல்லாம் இருந்து ராணிப்பேட்டையில ஒரு வாரத்துக்குள்ள கட்டடம் கட்டினாங்க, சங்கர மடம். இப்படியாக பல வாலாஜா பல ஊருக்கும் வந்து இந்த லாலாப்பேட்டைக்கு வந்து அவர்கள் வந்ததின் நினைவாக பெரியவருடைய படத்தையும் இங்கு வைத்திருக்கிறார்கள். சின்ன மண்டபம் கட்டி அந்த குருவினுடைய வழிகாட்டுதலோடு பல பணிகள் இங்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நடைபெறுவது மிகச் சிறப்பு. இந்த லாலாப்பேட்டை வாசிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அருளாசி, பெரியவர்களுடைய அருளாசி இந்த ஊருக்கு கிடைத்திருக்கிறது. நாளைக்கு கும்பாபிஷேகத்திலே மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மண்டலாபிஷேகத்தை எல்லாம் மேலும் சிறப்பாக நடத்தி, இதே போன்று வெளியூர்ல இந்த ஊரை சார்ந்தவர்கள், வெளியூர்ல இருப்பவர்களும் சரி, இந்த ஊர்லேயே வாசம் செய்பவர்களும் சரி, இந்த ஊர்லேயே திருவாராதனமும் பூஜையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் சரி, அனைவரும் இந்த இந்து சமய வளர்ச்சியிலே பக்தி மார்க்கத்தை மேன்மேலும் வளர்த்து அதன் மூலம் இறைவனுடைய அருளை மக்கள் அனைவரும் பெறும் விதத்திலே நல்ல பணிகள் நடைபெறுவதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும். ஹரஹர பார்வதி பதையே. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. தென்னாட்டவர்க்கும் வெற்றிவேல் முருகனுக்கு